கேட்கல. அதுலயும் காட்டனுக்குள்ள போயிட்டோம். நாங்க அதுலயும் காட்டன் தான் வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஏன்னா உடலோடு தொடர்ந்து ஒரு இணைப்பில் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஆடை கண்டிப்பாக இவ்வளவு நேரத்திற்கு மேல் அதை அணியக்கூடாது. முகம் கழுவிக் கொள்கிறார்கள் பெண்கள், கைகால்கள் கழுவிக் கொள்கிறார்கள், தங்களுடைய பிறப்புறுப்பை கழுவிக்கொண்டு எந்த ஆடையை அணிந்திருந்தார்களோ அதையே மீண்டும் அணிவதனால் எந்த பயனுமே மறுபடியும் கிடையாது. அப்ப குறைந்தபட்சம் 3வது வேண்டும், மாற்றி பயன்படுத்துவதற்கு வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் சொல்வேன், ஈவன் இஃப் அது இருக்கக்கூடிய டிசைன் கலர் கொஞ்சம் அது ப்ளீட் ஆயிருக்கலாம், கலந்து இருக்கலாம், அல்லது அதோட எலாஸ்டிக் கொஞ்சம் போயிருக்கலாம், இதை பத்தி கவலையே கிடையாது. உங்களுக்கு ரிஜெக்ட் பீஸாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது ஒரு லேடி டாக்டரை கூட்டிட்டு போகணும். அந்தரங்க சுத்தம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். 28 நாளும் ஆரோக்கியமா இருந்தாதான் அடுத்த 5 நாட்களுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும். அப்படி அந்த குழந்தைகிட்ட சொல்லும் பொழுது பெரும்பாலான நடுத்தர குடும்பங்களில் அப்பாக்கள் கூட புரிந்து கொண்டு பெண் குழந்தைகளுக்கு அந்தரங்கத்தை சுத்தம் செய்து கொள்ளும் போது சாதாரண சோப் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சர், அசிடிக் நேச்சர் இருந்தாலே இமீடியட்லி இன்ஃபெக்ஷன் தொற்று வந்துவிடும். அதை ஆல்கலைனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி பண்ணணும் தெரியாது. அதற்காக உங்களுக்கு பெருவெளியில் இருக்கக்கூடிய liquids which are available everywhere to wash your private parts, அது அரசு பள்ளியிலேயோ இல்லது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். எப்படி எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஒரு வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும், போகும்போது 4 வேப்ப குழந்தை எடுத்துட்டு போ, கூடவே கொஞ்சம் கல்லு வீட்டு வாசல்லையோ பக்கத்துலயோ 4 கல்லை வச்சு அது மேல ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு இதை போடு, இது கொதிச்சு சூடு பொறுக்கிற மாதிரி உடம்பு சூடு பொறுக்கிற அளவுக்கு அது வந்த உடனே அதாவது நீ உன்னை கழுவிக்கோ, உன்னை சுத்தம் பண்ணிக்கோ, உங்க அம்மாவுக்கும் கூட அடுத்த வீட்டு அத்தைக்கும் கூட எல்லாருக்கும் இதை சொல்லி கொடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப அழகாக ஆந்திரால வந்தவர் சொன்னாரு. நான் பேசும் பொழுது அதுல வல்கரான வார்த்தைகள் வரும் அப்படின்னு. எனக்கு எதுவும் இதுல வல்கர்னு தெரியல. பெண்களுடைய பிரச்சனைகளையும் அவனுடைய வலியையும் வேதனையும் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தாலும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு சமுதாயம் இருக்குமே, ஆனால் அதை விட வக்கிரமான வல்கரானது வேற எதுவும் கிடையாது. இது ஆண் பெண்ணும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பேசக்கூடிய. அப்ப சமுதாயம் அப்படின்னு வரும்பொழுது ஆண்கள் இல்லாமல் பெண்களிடம் மட்டும் எதையும் பேசுவதால் எதுவும் நடக்க போறதில்லை. அப்படி ஒரு உலகம் தேவையும் இல்லை. அப்போ என்னுடைய பெரிய விண்ணப்பம் இப்ப என்னவாக இருக்கும், எனக்கு வாய்த்த கணவர் மிகப்பெரிய நன்றி. எனது மாமியார் அவரை மனிதனாக வளர்த்ததா, ஆணாக வளர்த்துதான் மாட்டிட்டு If he has been brought up as a man, I would have suffered. Fortunately, she could bring him up as a human being. மனிதனாக வளர்த்ததனால் அதனுடைய பெருமையும் அதனுடைய அருமையும் எனக்கு கிடைச்சது. இப்ப நான் பண்ண வேண்டிய அடுத்தது என்ன, இந்த கண்ணி விடக்கூடாது. ஆண் குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய எல்லா அம்மாக்களுக்கும், ஆண் குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த எல்லா ஆண்களும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டியது அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்லூரிகள்ல பாக்குறோம், திடீர்னு மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு கிட்ட போறாங்க, கேக்குறாங்க, அந்த ஆண் ஓடி போய் அவங்களுக்கான நாப்கின் வாங்கிட்டு வந்து தராரு, மனைவிக்கும் வாங்கிட்டு வந்து தருவாரு. ஆனா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ரொம்ப அதாவது 25-26 திருமணம் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது வந்து அதுவும் அந்த மெனோபாஸ் அப்படின்னு ஒரு நேரம் வரும். பருவம் அடையிறது எவ்வளவு கொடுமையோ அதை விட அதிகப்படியான கொடுமை. மங்களம்னு சொல்லலாம், ஆனா மாதம் மங்களம் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும், எவ்வளவு வேதனை அதுன்னு தெரியும். சொல்ல முடியாத சோகம் தான் பெரிய சோகம் உலகத்துல, அதை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அது மெனோபாஸ் டைம் வரும்போது இட் will become irregular periods. இமோஷனலியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியது. அப்படி ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முறை என் கணவர் என்னிடம் கேட்டது, 13 வயதில் பெரியவளானேன்னு சொன்னேன், ஒவ்வொரு மாதமும் வந்திருக்கு, எப்பவும் அப்படியே தான் வலிக்குமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எப்பவும் அப்படியே தான் வலிக்கும், எப்ப வலிச்சாலும் வலிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா this is something totally different. Every time something which is repeated, ஒவ்வொரு முறையும் மீண்டும் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடியது எப்படி புதியதாக வர முடியும் அப்படின்னா இந்த வலி ஒவ்வொரு முறையும் புதியதாக தான் வரும். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு மாதத்திற்குள் அந்த உடம்பு என்ன மாற்றமே ஆட்படும்னு தெரியாது, மீண்டும் புதியதாக இருக்கும், மீண்டும் வலி புதியதாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சபையில யாராவது வலி பழகி போச்சுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் வலி புதுமையாகத்தான் வரும். யாராவது கேட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்தது, எல்லாம் ஊசி போடும்போது சொல்லுவாங்க எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, எறும்பு கடிச்சா மட்டும்தான் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், ஊசி போட்டா ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும், வலிக்கும். அவர் கேட்ட போது அப்ப எனக்கு புரிந்தது என்னன்னா, என்னோட அடுத்த தலைமுறையிடம் நான் பேச வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என் மகன் மீறி போனா 15 வயசு இருக்கக்கூடிய ஒன்று, அவனுக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல என்ன பிரச்சனையோ தெரியல, எங்கிட்ட வந்து அந்த கோவத்தை காட்டும் பொழுது அன்னைக்கு இட் வாஸ் மை மென்சஸ் டைம். காலேஜ்ல கால் கெடுக்க நின்றாச்சு, எல்லாம் பாடம் எல்லாம் எடுத்தாச்சு, கல்லூரியிலையும் கழிப்பறைக்கான வசதி குறைவு தான். எல்லாம் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம் தோணும், காலை நீட்டினாலும் வலிக்கும், உட்கார்ந்தாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும், உடம்புல எந்த பகுதி குத்து மதிப்பா தான் சொல்ல முடியுமே
அம்மாவாகவும் இருக்கணும் அப்படின்னு வரும்போது குழந்தை வந்து என்கிட்ட எனக்கு இதுதான் சாப்பிட வேணும், இல்ல எப்படி இருக்கும் வீட்டுல மாவு அப்படிங்கிறது பெரிய யானை பலம். ஃப்ரிட்ஜில் மாவு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம உலகத்தையே எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு மாவு இருக்கு அப்படின்ற போது அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியாது, இது வந்து எல்லாவற்றையும் ரொம்ப அழகா மேடம் சொன்னாங்க. எதுவும் கடந்து போகும் இல்ல, நாம தான் அதை கடந்து வரணும்னு சொன்னீங்க இல்லையா. எல்லாவற்றையும் தாண்டி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் தாங்கியும் போகணும். வெறும் தாண்டி போறது மட்டும் அல்ல, தாங்கியும் போக வேண்டியது. மகனிடம் இதெல்லாம் சொல்லி இல்ல எனக்கு இதுதான் வேணும் கேட்கும் போது அவங்ககிட்ட சொன்னேன், எப்படி பார்த்தாலும் வந்தாச்சு உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட உன் கண்ணு பார்த்து உங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்லணும். நான் சொல்றேன் இதுதான் பிரச்சனை. சயின்ஸ் புக்ல படிச்சு 5 மார்க்குக்கும் 2 மார்க்குக்கும் நீ எழுதுற பதில் அல்ல, இது வாழ்க்கையை பத்தின பிரச்சனை. இப்படி வலிக்கும், கால் ரெண்டும் பின்னிக்கும், நிக்க கூட முடியாது, எங்கேயாவது குப்புறப்படுத்த அழலாமான்னு தோணும். ஆனா அழுகே வராது. ஏன்னா நம்ம உடன் பிறந்ததுதான் இது. இது அத்தனையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்பட்டது. என்ன ஒரு அடாலசன்ஸ் தான் 10 மகன் கிட்ட ஒரு தாயாரால தான் பட்ட வலியை, தான் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வலியை இன்னொரு பெண் எதிர்காலத்தில் அதே வலியை அனுபவிப்பால், அப்பொழுதாவது மனிதனாக நடந்து கொள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம் அதுதான். மிகப்பெரிய விண்ணப்பம். பெண் குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்கிறோம், அவளுக்கு வலிக்குதான் கேட்டு வளர்க்கிறோம், அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக சொல்றோம். ஆனா வலிய பக்கத்துல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய, எப்ப பாரு உனக்கு இதுதான் பிரச்சனையா அப்படின்னு முகம் சொல்லிக்காமல் நொந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதனாக ஆண் குழந்தைகளை வீட்டில் அம்மாவும் அப்பாவும் வளர்ப்பார்களே. ஆனால் ஃபெமினைனுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவியாக நீங்க கொண்டாட